மக்களே தமிழ்நாட்டுல இருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல அப்படின்னு சொல்ற நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்வேலியில தான் இருக்கு. இத பத்தி கேள்விப்படாதவங்க தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி. அவங்க இதுல வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்ச இன்ஜினியர்ஸ் அண்ட் டிப்ளமா டிகிரி முடிச்ச இன்ஜினியர்ஸ ஹையர் பண்றாங்க. என்ன ரோலுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அண்ட் டெக்னிக்கல் அப்ரென்டிஸ்ஷிப்க்கு ஹையர் பண்றாங்க ஃபார் தி இயர் ஆஃப் 2025, 2026. ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் மேட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். எப்போதுமே நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா, எஃபெக்டிவா எல்லாருக்குமே புரியிற மாரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மைண்ட் செட்ல தான் உங்களுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நெய்வேலியில என்ன குடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2021, 2022, 2023, 2024, 2025ல நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜாப் ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கிராஜுவேஷன் ஆர் டிப்ளோமா எந்த டிகிரி இருந்தாலும் சரி. இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வேகன்சி குடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல கிராஜுவேட் அப்ரென்டிஸ்ஷிப் அண்ட் டெக்னிக்கல் அப்ரென்டிஸ்ஷிப். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன டீடைல்ஸ் சொல்லி குடுத்திருக்காங்க. என்னென்ன இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஹையர் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமென்டல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மைனர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஐடி அண்ட் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க ஹையர் பண்றாங்க. பார்மசிஸ்டும் ஹையர் பண்றாங்க. கிட்டத்தட்ட கிராஜுவேட் அப்ரென்டிஸ்ஷிப் அதாவது இன்ஜினியரிங் முடிச்ச அப்ரென்டிஸ்ஷிப்புக்கு 357 357 வேகன்சி அண்ட் டெக்னீஷியன் அப்ரென்டிஸ்ஷிப்புக்கு 218 வேகன்சி. ஸோ இந்த பீரியட் எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் பீரியட் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்கன்னா 15,028 ருபீஸ் மாசம் மாசம் உங்களுக்கு ஸ்டைஃபண்டா கொடுப்பாங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அப்ரென்டிஸ்ஷிப்னா உங்களுக்கு 12,524 ருபீஸ் தராங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்ன எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றத. சேலரி ஸ்டைஃபண்ட் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரென்டிஸ்ஷிப்க்கு 15,000 அண்ட் டெக்னிக்கல் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு 12,500 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கலாம். கிராஜுவேட் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க பிஇ முடிச்சவங்க எல்லாருமே கவர் ஆயிடுவீங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் டிப்ளமா அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங். டிப்ளமா அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங்ல நீங்க எனி டிப்ளமா இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி கிராண்டட் பை a யூனிவர்சிட்டி இன் ரிலவென்ட் டிசிப்ளின். அதாவது டிப்ளமா வந்து எதுல முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ மெயின் அண்ட் மெயின் இது வந்து யாருக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கும், டிப்ளமா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கும் ரொம்ப சூப்பரான ஜாப் வேகன்சி. ஸோ எந்த இயர் பாஸ் அவுட் ஆயிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கேண்டிடேட் எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஸ்டேட்ல இருக்கவங்களாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. கேண்டிடேட் ஷுட் ஹவ் பாஸ் தி குவாலிஃபையிங் எக்ஸாம் 2024, 2021, 2022, 2023, 2024, 2025ல முடிச்சிருக்கணும். இதுல என்னன்னா, நீங்க ஏற்கனவே அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து நெய்வேலியில பண்ணியிருக்க கூடாது. ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ரென்டிஸ்ஷிப்ல பண்ற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து அப்ரென்டிஸ்ஷிப் ரூல்ல அந்தந்த கேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வில் ஹேவ் டு அரைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றத நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க கொண்டு வரணும். அண்ட் நீங்க ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஃபார் தி செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ற இத நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மார்க்கோட இப்ப நீங்க 70% எடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க டாக்குமெண்ட்ஸ் இல்ல அண்ட் அண்ட் நீங்க போர்ட்டல்ல அப்ளை பண்ணும்போது 75% அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றீங்கன்னா, அது வந்து ஒரு தப்பான விஷயம். அது வந்து ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸால அது வந்து நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெய்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டெம்பரவரியும், பெர்மனன்ட் நேச்சர் ஆஃப் ஜாப்பும் என்என்சில கிடையாது அப்படின்னு சொல்றது கிளியரா கால் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ யாராச்சும் வந்து லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் போலான்னு இருக்கேன்னா தாராளமா போலாம். ஆனா 1 இயர் வரைக்கும் தான் இது. அதுக்கப்புறம் அவங்க கிடையாது, ஜாப் கிடையாது நெய்வேலியில அப்படின்னு சொல்ட்டாங்க. கிராஜுவேஷன் அண்ட் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இதுல வந்து மெத்தட் ஆஃப் செலக்ஷன் என்னன்னு சொல்லி குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க்ஸ் எடுத்தத வந்து சிஜிபிஏ கன்வெர்ட் பண்ணி ஆவணும். ஆஸ் பர் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்ற டீடைல்ஸும் குடுத்துருக்காங்க. என்எல்சி இதுல போயிட்டு கெரியர் லிங்க் டூ ஓப்பன் தி கெரியர் பேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த கெரியர் பேஜ் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் தி ட்ரெய்னிங் அண்ட் அப்ரென்டிஸ்ஷிப் டேப்னு ஒண்ணு வரும்.
அந்த ட்ரெய்னிங் அண்ட் அப்ரென்டிஸ்ஷிப் டேப் நீங்க போனதுக்கப்புறம், அதுல வந்துட்டு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்க நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. அதையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அடுத்து எங்க உங்கள கொண்டு போய் விடுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு இல்ல சப்ஸ்கிரைபருக்கு இதெல்லாம் தெரியாத இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஒரு ஓவர் வியூ மாதிரி காட்டிடலாம். கவலையப்படாதீங்க. கம்ப்ளீட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ அதாவது நீங்க இந்த ஆன்லைன்ல போயிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம், அத வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு டூலி சைன்ட் அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க சைன் பண்ணியிருக்கணும். அதாவது டூலி சைல்டுனா அந்த கிரீன் கலர் அ சைன் போடுறதுக்கு எலிஜிபிளா ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ட சைன் பண்ணிட்டு எங்க அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெனரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மென்டல் சென்டர் பிளாக் 20 NLCக்கு நீங்க அனுப்பிடலாம். இது வந்து ஆன் ஆர் பிஃபோர் அ நீங்க இந்த இந்த 9த் ஜான்வரி 2026க்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அனுப்பி ஆகணும். சைன்டு பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிகிரி சர்டிஃபிகேட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், அட்டாச்ட் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அனுப்பணும். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அனுப்பணும். அண்ட் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு இல்ல வோட்டர் ஐடி கார்டு அனுப்பணும். ஆதார் கார்டு, ப்ரூஃப் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டி அதாவது ஒரு டிசபிலிட்டி இருக்குன்னா, அதுக்கான ப்ரூஃபையும் நீங்க அட்டாச் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான டாக்குமெண்ட்ஸும் நீங்க அனுப்புற மாரி இருக்கும். இந்த ஃபார்மட் ஷோயிங் மெத்தட் ஆஃப் அரைவிங் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இன் கேஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளோமா டிகிரி இத டவுன்லோட் பண்ணி கூட நீங்க அனுப்பலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னன்னு சொல்லி குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்பயிலேருந்து ஓப்பன் ஆயிருக்குன்னா, 19/12/2025 அதாவது 19 டிசம்பர் 2025 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, லாஸ்ட் டேட் டூ அப்ளை பார்த்தீங்கன்னா, 2nd ஜான்வரி 2026 லாஸ்ட் டே இந்த நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன்லாம் வாங்கி, இத வந்து நீங்க அந்த என்என்சில உள்ள அப்ரென்டிஸ்ஷிப் போர்டு அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9th ஜான் 2026 5 மணிக்கு முன்னாடி போய் அவங்கள ரீச் அவுட் ஆயிடணும். டேட் ஆஃப் டிஸ்ப்ளே ஆஃப் கேண்டிடேட் கால்ட் அஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்குள்ள கூப்பிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 17/1/2026க்குள்ள கூப்பிட்டுருவாங்க. ஸோ நீங்க நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, இப்படிதான் உங்களோட ஃபார்ம் தெரியுது. இதுல வந்து 2 அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங்க உங்கள சூஸ் பண்ண சொல்றாங்க. கிராஜுவேட் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் அண்ட் டெக்னிக்கல் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங். இதுல நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, கிராஜுவேட் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் நீங்க சூஸ் பண்ணலாம். சப்போஸ் பேச்சுலர் பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா, டெக்னிக்கல் அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் வந்து உங்க டிப்ளமோ முடிச்சிருந்தா நீங்க சூஸ் பண்ணலாம். நேமு, ஆதார் கார்டு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி இதெல்லாம் முடிச்சிடலாம். டிசிப்ளின் வந்து என்ன டிசிப்ளின் மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா அப்படின்னு சொல்றத நீங்க சூஸ் பண்ணிடலாம். இத சூஸ் பண்ணிட்டு, உங்களோட நேம் ஆஃப் தி காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், நேம் ஆஃப் தி யூனிவர்சிட்டி அண்ட் போர்ட் அண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே குடுத்துருக்காங்க. அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கான்டாக்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க. கேப்ச்சா குடுத்துட்டு நீங்க சப்மிட் குடுத்தீங்கன்னா, அடுத்து ஒரு டாக்குமெண்ட்ட உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த டீடைல்ஸையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு, டவுன்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு, நீங்க டாக்குமெண்ட்ஸ அனுப்பி விட்டுடலாம். இந்த வீடியோல வந்து மெயினா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப வீடியோ பார்க்குறவங்க வந்து நெறைய பேர் வந்து கெரியர்ல முன்னேறணும், ஜாப் என்னாச்சும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ நெறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து 2021, 2022ல பாஸ் அவுட் ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா போதுமான கெரியர் குரோத்தோ, இல்ல கெரியர் வியூவோ அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன்ல கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து யார் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அவங்களுக்கு ஷேர்